ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 1 ஸ்லோகம் 10 நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு துரியோதனன் தன் சேனைகளில் யார் யார் இருக்கின்றார்கள் என்பதை வர்ணித்து முடித்துவிட்டு இப்போது அந்த இரு சேனைகளுக்கும் இடையில் யார் பலசாலி அப்படிங்கிறத ஒரு கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. படிக்கிறேன். அத்துடன் கூட சத்திரியர்களுக்குள் சிறந்தவரும் உலகத்தில் உத்தமவரும் ஜகத்தில் பிரசித்தி பெற்ற போர் வீரருமான இந்த பீஷ்மர் சேனாதிபதியாக ஏற்பட்டிருக்கிறார். பீஷ்மர் நமக்கு சேனாதிபதியாக ஏற்பட்டிருக்கிறார். இப்போது இப்படிப்பட்டவருடைய பலத்தின் உதவியை பெற்று இந்த நம் சேனை கோட்டை போல் அசைக்க முடியாததாக இருக்கிறது. பொதுவாக அந்த எல்லா மன்னர்களும் கோட்டை கட்டி வச்சிருப்பதான் பார்த்துருப்பீங்க. அது வேற லெவல்ல இருக்கும், பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கும். ஸோ அந்த கோட்டைக்கு உள்ள எந்த ஒரு எதிரியும் அவ்வளோ ஈஸியாக நுழைஞ்சிட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு கோட்டை தான் கோட்டை என்று சொல்வார்கள். அப்படி நம்ம பீஷ்மர் இருக்கிறார் என்று பீஷ்மருக்கு அவமானமாக கோட்டையை காட்டுகின்றான். இதன் முன் உலகமும் அல்பமாக தோன்றுகிறது. எது இவங்களுடைய இந்த சேனைகளுக்கு முன்னால, கௌரவ சேனைகளுக்கு முன்னால 3 உலகமுமே அல்பமா தெரியுது. கரையற்ற சமுத்திரம் போன்ற இச்சேனையில் ஒருவனாவது பயந்தவனும் இல்லை. சமுத்திரம், கரையற்ற சமுத்திரம், கரைக்கு சமுத்திரத்துக்கு கூட கரை உண்டு. ஆனா கரையில்லாத சமுத்திரம்னா எப்படி இருக்கும்? எங்கு பார்த்தாலும் தண்ணி அப்படிங்கிறதுதான் சமுத்திரம். அப்படி நம் சேனைகள் அப்படி ஒரு விரிவு பெருசா ரொம்ப விரிஞ்சிருக்கு. அதுல மட்டும் இல்லாம யார் ஒருத்தன் கூட இவ்வளவு பெரிய சேனைங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அந்த சேனையில எல்லாருமே வீரர்கள் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா எவனுமே உசுருக்கு பயந்தவன் இல்லை அப்படிங்கிறதையும் எக்ஸ்ட்ரா சொல்றான். அதோடு வடவாக்னியை போன்ற இவருடைய சகாயமும் காய்ச்சின பாலுக்கு ஒரே போல் இருக்கிறது. ஸோ வடவாக்னின்றது ஏற்கனவே நம்ம சொன்னோம், பிள்ளையா காலத்துல வரக்கூடிய அக்னின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ காய்ச்சின பாலுக்கு ஒரேனா காய்ச்சின பால் நீரா தான் இருக்கணும். அதுக்கு ஒரே ஊத்தியாச்சுன்னு அது கெட்டியா மாறிடும். அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னு மாதிரி வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இந்த பீஷ்மர் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது ஏற்கனவே பயங்கர வீரமாக இருக்கக்கூடிய நம் சேனை இவரும் சேர்ந்த பிறகு இன்னும் ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். பிரளயாக்னியும் பிரளய மாருதமும் ஒன்றுபட்டது போல் இந்த சேனைக்கு இந்த கங்காபுத்திரர் சேனாதிபதியாக இருக்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த பீஷ்மர் புராணம் தான் இங்கே பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே வடவாக்னி அப்படின்னு சொன்னா இப்ப பிரளயா மாருதமும் பிரளயாக்னியும் அப்படின்னு ரெண்டையும் சேர். பிரளயா மாருதம்னா காத்து, புயல் காத்து. ஸோ அக்னிக்கு காத்து சம்பந்தம் இருந்ததுன்னா அது வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அத்தோடு இந்த ரெண்டையும் இணைத்து பீஷ்மர் அப்படிப்பட்டவர் என்று சொல்லுகின்றான். இப்படிப்பட்ட நாம் சைனியத்தின் பெருமைக்கு முன் அந்த பாண்டவ சைதன்யம் நிசந்தேகமாக அல்பம் என்றே தோன்றுகிறது. முதலான பாண்டவ சைனியத்தை வர்ணிச்சான். இப்படி இங்கே வர்ணிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது கம்பேர் பண்ணிட்டா அது அடர்ச்சி, அது வெறும் அல்பமா இல்லை தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்றான். அத்துடன் கூட கேவலம் தடித்ததனாலேயே சிறந்து புத்திஹீனனாய் இருக்கும் பீமசேனன் அதற்கு நாயகனாக நிற்கிறான். இப்படி சொல்லி துரியோதனன் ஓய்ந்தான். அதாவது ஒரு அந்த படைக்கு தளபதியாக நிற்கிறது யாருன்னா பீமன் நிற்கிறான். ஸோ அவனை கிண்டல் அடிச்சுட்டு முடிக்கிறான். எப்படின்னா தடித்ததுனாலேயே, நான் குண்டா இருக்கிறதுனாலேயே ஃபேமஸா இருக்கான். வேற என்ன, அவனுக்கு அறிவிங்கிறதே கிடையாது. தடித்ததுனாலேயே பெருமை பெற்றவனா நாயகனாக நிற்கிறான் பீமசேனன். சரி, தடித்ததுனாலேயே சிறந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் அடிக்கிறான். ஸோ அவன் அந்த படைக்கு நாயகனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கும்போது அந்த வர்ணனை முடிஞ்சிருச்சு. இப்போ துரியோதனன் தன்னுடைய சேனை எல்லா சேனைகளையும் பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். இது ஸ்லோகம் 11. மறுபடியும் எல்லா சேனை தலைவர்களையும் அவன் பார்த்து, நீங்கள் உங்கள் சேனைகளை யுத்தத்திற்கு தயாராக செய்து வைத்துக் கொண்டு யுத்த களத்தில் உங்களுக்கு வகுத்து கொடுக்கப்பட்ட இடத்தில் அமர்ந்து நின்று பீஷ்மருக்கு கீழ் படிந்திருக்க வேண்டும். இட்ஸ் ஆர்டர் கிவன் பை ஒரு படை தளபதி கொடுக்குற மாதிரி கொடுக்குறான். எல்லா சேனைகளுக்கும் ஆர்டர். இதை நான் சொல்றதை நல்லா கவனிங்க. யார் யார் எங்கெங்க இருக்கணும்னு நம்ம சொல்லியிருந்தோமோ அவங்க இந்த இடத்துல இருந்துகிட்டு, அண்ட் மோர் பர்டிகுலர்லி நம்மளுடைய படை தளபதி சேனாதிபதி பீஷ்மர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆர்டரை நீங்க ஃபாலோ பண்ணணும். அவரை ப்ரொடெக்ட் பண்றது தான் உங்களுடைய தலையாய கடமையா இருக்கணும். அவரை கீழ்ப்படி நடத்துறது தான் உங்களுடைய தலையாய கடமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஜஸ்ட் கிவிங் தி ஆர்டர் ஃபார் தி வாரியர்ஸ். இவர் ஒருவரையே நீங்கள் காப்பாற்றிக் கொண்டு என்னை போலவே இவரை மதிக்க வேண்டும். இப்படி செய்தால் தான் இத்தனை சேனையும் உண்மையாய் என்னை சேர்ந்ததாகும் என்று சொன்னார். என்ன இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ ஈக்குவலி இந்த பீஷ்மரையை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது எனக்கே நீங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறதாகவே அர்த்தமாகும் என்று அந்த பீஷ்மாச்சாரியரை மிகவும் உயர்வாக பேசி, இதுல கூட உள்குத்து இருக்கலாம். ஏன்னா பீஷ்மர் வேற அந்த பாண்டவ கட்சியில எதுவும் தேர்ந்துருவானோ
அப்படிங்கிற ஒரு பயத்துல பீஷ்மரை அந்த அளவிற்கு உயர்வாக பேசி அவர் மேல் ஒரு பூரண நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றான். அவர் ஏற்கனவே வந்து வாக்கு கொடுத்துட்டேன் விசுவாசியா இருக்காரு. ஸோ இதோட சேர்ந்து இவன் இதெல்லாம் செய்து அந்த பீஷ்மருக்கு பெருமையை சேர்க்கின்றான். இத்தனை சேனையும் எப்போது என்னை சேர்ந்ததாகும் என்று மதிப்பேன் என்றால் என்னை போலவே நீங்கள் பீஷ்மரையும் மதித்தால் தான் உண்டு என்று சேனை தளபதிகள் எல்லா தளபதிகளும் உத்தரவிடுகின்றான். அடுத்த ஸ்லோகம் 12ல பீஷ்மர் வந்து பேச்சு கேட்டுட்டு எடுத்து சங்கு ஊதுறார். போர் ஆரம்பத்திற்கான அறிகுறியாக சங்கு ஊதப்படும். ஸோ அதை ஊதுறாரு. அது என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத ஞானதேவர் வர்ணிக்கிறார் பாருங்க. இப்படி துரியோதனராஜன் சொன்னதும் சேனாதிபதியாக பீஷ்மாச்சாரியார் சந்தோஷித்து சிம்மநாதம் செய்தார். அதாவது ஒவ்வொரு சங்குக்கும் ஒரு நாதம் இருக்கிறது. அதற்கு இப்போ சிம்மநாதம் அப்படிங்கிறது அந்த பீஷ்மர் கொடுக்கின்ற அந்த ஒலிக்கு சிம்மநாதம் என்று பெயர். சிம்மநாதம் செய்தார். அது 2 சைன்யங்களுக்கும் நடுவில் அற்புதமாக சப்தித்து அதன் பிரதித்வனி ஓயாமல் திரும்பவும் உண்டாகி கொண்டிருந்தது. ஊதின உடனே அப்படியே அந்த 2 சேனைகளுக்கு நடுவுல போயிட்டு அது பிரதிதிவன்னா எக்கோ மீண்டும் 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 வந்து அந்த சப்தம் பயங்கரமா வந்து அலறிட்டு இருக்கு. இந்த சப்தம் இந்த எக்கோ வந்துகிட்டு இருக்கு. இவர் மறுபடியும் வந்து சங்க ஊதிக்கிட்டே இருக்காரு. இங்க இந்த சங்க ஊத எக்கோ அங்கிருந்து வர மறுபடியும் ஊத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பிரளயா காலம் மாதிரி இருந்ததாம். அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. இப்படி பிரதித்வனி ஓயாமல் திரும்பவும் உண்டாகி கொண்டிருந்தது. இந்த பிரதித்வனியோடு கூட வேறு விருத்தியால் பொங்கி உத்தமமான தன் சங்கத்தை வாசித்தார். அது அந்த பக்கம் வந்துகிட்டே இருக்கு. இவர் வீரத்தோடு தன் சங்கத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஸோ 2 சப்தமும் ஒன்றோடொன்று கலந்து ஆகாசம் இடிந்து விழுந்தார் போல் உலகமும் செவிடுபட்டது. முதல்ல ஒரு சங்கு ஊதுறாரு. அது அங்கிருந்து பிரதித்வனி வந்துகிட்டு இருக்கு. பிரதித்வனி வந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் சங்கு ஊதுறாரு. இங்கிருந்து சவுண்டு போகுது. ரெஃப்ளெக்ட் ஆன சவுண்டு வந்து மோதுது. சும்மா அந்த மோதல் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. எப்படி இருந்தது? உலகமா ஆகாசம் இடிந்து விழுந்தார் போலே உலகமும் செவிடுபட்டது. ஆகாசமே இடிந்து விழுந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சப்தம் வந்து உலகமே செவிடே ஆயிடுச்சு அப்படின்னா சந்தை எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்றத இமேஜின் பண்ணுங்க. ஆகாசம் கிடுகிடுவென்று சத்திக்க, சமுத்திரம் பொங்கி கரை புரள, சராச்சரம் அனைத்தும் பயமுற்று மனம் கலங்கி நடுங்கி போயிற்று. சினிமாலாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி சமுத்திரம் பொங்கி வர்ற மாதிரி, ஆகாயமெல்லாம் நடுங்கிற மாதிரி, சராசரம் அனைத்துமே பயமுற்று மனம் கலங்கி நடுங்கி போயிற்று. அந்த பெருத்த சப்தத்தின் கர்ஜனையால் மலையில் உள்ள குகைகள் அனைத்தும் தும் தும் என்று சந்தித்தன. மலைகள்ல இருக்கிற குகைகள் இருக்கு. பொதுவா குகைகள்ல சவுண்டு போனா அது செமையா எக்கோடிக்கும். இவர் கொடுத்த அந்த சப்தத்துல மலைகள்ல குகைகள்லாம் சும்மா தும் தும் அப்படின்னு பயங்கரமா சவுண்ட் எழுப்பிட்டான். And it continues. Tomorrow I will read the sloka number 13.